வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நம்ம நட்சத்திர பலன்கள் வரிசையில் இந்த பதிவுல நாம கடைசி நட்சத்திரமான ரேவதியை பார்த்து நிறைவு செய்கிறோம். ரேவதி நட்சத்திரம் ஒரு பயணத்தின் முடிவு அல்லது ஒரு கால சுழற்சியின் முடிவு அல்லது தொடக்கம், புதிய சுழற்சியின் ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தை. ஒரு மந்தையை குழுவை வழிநடத்தும் நபரை போல, தலைவனை போல எல்லோரையும் பாதுகாப்பாக கரை சேர்க்கும் ஆற்றல் கொண்ட நட்சத்திரம் இது. ஒரு விஷயத்தை அழகா முடிச்சு வச்சு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய திறனும் கேப்பபிளும் உள்ள அமைப்பு இது. ஆன்மீகம், மருத்துவம் அல்லது ஒரு விஷயத்தை முழுமையாக எண்டு டு எண்டு கடைசி வரையும் படிக்கக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு கவுன்சிலராகவும், டிராவல் கைடாகவும், சமூக ஆர்வலராகவும் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய பொறுப்புகள்ல இவங்க தான் கிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி வேலைகளுக்கு இவங்க போறது நல்லதா இருக்கும். எல்லோருக்காகவும் இறக்கப்பட்டு அவங்களுக்காக ஆற்றலை செலவு கொண்டதுனால சில சமயம் தங்களோட சொந்த வளர்ச்சியை பார்க்காம விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திக்கற்றவர்களுக்கு வழியாகவும் துணையாகவும் இருந்து ஒரு விஷயத்தை சரியான முறையில முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த ரேவதி நட்சத்திரம் சிறப்பாக வேலை செய்யும். இந்த ரேவதி நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் செயல்ல ஒரு நேர்மையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமும் இருக்கணும். வளர்த்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வளர்த்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் கொடுக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும், தன்னுடைய பாதுகாப்பையும் ரொம்ப கவனமாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக முதல் வழியை எடுத்து வைப்பது அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்பெஷல். இதே இரண்டாம் பதமாக இருந்தால் இவங்களுடைய சிந்தனை முழுக்க வழிகாட்டுதல் பற்றியே இருக்கும். ஒரு பிரச்சனைகளை இருப்பவங்களை எப்படி வெளியில கொண்டு வருது, அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் தேவை அப்படின்னு உத்வேகமான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கக்கூடியதா சிந்தனை மட்டும் இருக்கும். இவங்க மைண்ட் எப்பயுமே ஒரு நிர்வாகி மாதிரி, மென்டர் மாதிரி வேலை செய்யும். இதே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி முழுமைக்காக இருக்கும். அரைகுறையாக எதாவது விட்டவங்க ஒரு விஷயத்தை அதன் இறுதி எல்லை வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பார்கள். சமூகத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை அல்லது ஒரு பெரிய சுழற்சியை நிறைவு செய்ய முயற்சிப்பாங்க. இதே நான்காம் பாதமாக இருந்தால் இவ்வளவு கண்ணியமான கருணையான வழிகாட்டுதலுக்கும் பலனாக ஒரு முழுமையான மன நிறைவு அல்லது ஆத்ம அமைதி கிடைக்கும். ஒரு பயணத்தை வெற்றிகரமாக முடித்த திருப்தியும் பலரை கரை சேர்த்த புண்ணியமும் இவர்களுக்கு வந்து சேரும்.